800 900 ஏன் 1000 கூட வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 கிலோ 1000 ரூபாங்கிறதெல்லாம் வந்து புதையல் மாதிரி தான். 8 மாச கொடியில என்ன வளர்ச்சி இருக்குன்னு, அதே 6 மாச கொடியில காய வந்துருச்சு. மிளக பறிச்சு 2 நாள் காய வச்சு 3ஆவது நாள் எடை போட்டாக்கா கிலோ 720 ரூபாய். ஏராளமான லேட்ரல்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. இது 10 அடி உயரத்தை தாண்டி போயிடுச்சு. ஆனா இதுல வந்து காய்ப்புங்கிறதுக்கு 5 மாசம் ஆன கொடி பாத்தீங்கன்னாக்கா 7 அடி உயரம் இருக்கு. இதுல 1 2 3 4 ஏக்கர்லன்னு பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியான மிளக பயிரிடணும்னு நினைக்கக்கூடாது. அதிகப்படியான மகசூல் எடுக்கணும். வந்து கிளைகள் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு பெட்டர் பர்ஃபார்ம் எல்லாம் லேட்டர்ல இருந்து வருஷத்துக்கு 1 இலை 2 இலை தான் உருவாகும். இதை தான் எடுத்து ப்ரொபகேட் பண்ணி புஷ் பேப்பரா உருவாகும். பச்சை மிளகு 3 கிலோங்கிறது முழுக்க சாத்தியம். இன்னைக்கு காலகட்டத்துல வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகு செடியில ஒரு புதிய தொழில்நுட்பத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. வணக்கம் நண்பர்களே. கடந்த 5 வருஷத்துக்கும் மேலாக நிறைய பேர் வந்து கையில் எடுக்கக்கூடிய ஒரு பயிர் வந்து மலைப்பிரதேசங்களில் விளையக்கூடியது, நம்ம ஊர்லேயும் விளையும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அந்த பயிர் மிளகு பயிரை இங்கே சாகுபடி பண்ணலான்னு சொல்லி ஏராளமான பேர் வந்தாங்க. அதில் வந்து ஏராளமான பேர் வந்து நிறைய ஃபெயிலரை சந்தித்தாங்க. இந்த மிளகு பயிர் வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளியேறினாங்க. சாதிச்சவங்கன்னு பார்த்தா வெகு சொற்பம். ஏன் இந்த மிளகு வந்து ஃபெயிலர், எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும்? மிளகு பயிரில் ஒரு முழுமையான சமவெளிக்கு ஏற்ற, நம்ம வந்து எதையோ பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாக இருக்கக்கூடாது. மலைப்பிரதேசங்களில் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணக்கூடாது. இங்கே வந்து நம்மளுடைய பிளைன்ஸுக்கு, நம்மளுடைய சமவெளி பகுதிக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு அல்டிமேட் டெக்னாலஜின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை, மிளகு பயிர் பற்றிய ஒரு முழுமையான அலசலை இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த கொடி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் நடவு செஞ்சோம். இது வந்து கரிமுண்டா ரகம். இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுக்கு தொடர்ச்சியாக நல்ல இன்புட் கொடுத்துருக்கோம். இது ஏன் சோர்ந்து இருக்குதுன்னா, அதிகப்படியான வெயில் இதில் அடிச்சிட்டு இருக்கு. இது அதிகப்படியான வெயில் இருக்கிறதுனால தண்ணி கம்மி, பற்றாக்குறை ரொம்ப தண்ணி கம்மி. அதனால இது சோர்ந்த மாதிரி தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்னும் முழுசாக 6 மாதம் முடிவடையில் இதை நடவு செஞ்சு. இது நம்ம தொழில்நுட்பம் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இறக்கி கட்டுதல் அப்படின்ட்டு. அதே தொழில்நுட்பம் அதை இன்னும் பெட்டராக பண்ணுறோம், அவ்வளோதான். இது வந்து 5 அடி உயரத்தில் இங்கே லேட்ரல் வந்திருக்கு. லேட்ரல் அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு கிளை அடிச்சதுன்னா அந்த கிளை வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4 இலையோட இருக்கும். அதோட ஸ்டாப் ஆகிடும். அது வருஷத்துக்கு ஒவ்வொரு இலை 2 இலை தான் உருவாக்கும். அதில் வந்து ஒவ்வொரு இலையிலையும் ஒரு திரி வரும். மிளகுடைய குணநலனே அதான். மிளகு செடியில் லேட்ரல்ல இருந்து ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு திரி வரும். மிளகு திரி ரன்னர்ல வராது. அந்த சொரக்கொடி மாதிரி ஓடக்கூடிய கொடி வந்து வேகமா உயரம் போகும். அதுல வரக்கூடிய கிளைகள்ல இருந்து தான் வரும். அதுல கிளைகள் வர்றதும் மேல ஓடும். அப்ப அதையும் ரன்னர்னு தான் சொல்லுவோம். 4 இலை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது வந்து வளர்ச்சி நின்றும். அதுதான் லேட்ரல். அந்த லேட்ரல் வந்து வந்ததுக்கு அப்புறமா கீழே வந்து ஒரு முழம் உயரத்துல கட்டிட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு இப்ப இந்த இடத்த வந்து 1 முழம் உயரத்துல கட்டணும்னா நமக்கு 3 அடி உயரத்துக்கு இந்த அளவுக்கே நிற்கும். நம்ம இடுப்பு உயரத்துல நின்றோம். அப்ப அந்த இடுப்பு உயரத்துல வரும்போது நுனியை கிளிக்கிட்டே இருந்தா நிறைய புஷ்ஷா வரும். அந்த லேட்டரலே டெவலப் ஆகும். சில ரன்னர் வந்துச்சுன்னா நீங்க விடுறதுக்கு விருப்பம் இருந்தா நீங்க என்ன உயரம் விரும்புறீங்களோ அந்த உயரத்துல விடலாம். இதுல வந்து நுனியை கிள்ளனோம்னா 2 லேட்டரல் இது ரன்னர் உருவாகும். 2 கொடியா போகும். 2 கொடியா போகும்போது இன்னும் வேகமா வளரும். இவ்வளவுதான் இதுல இருக்கிற தொழில்நுட்பம். இது வந்து 5 மாசம் ஆன கொடி பாத்தீங்கன்னாக்கா 7 அடி உயரம் இருக்கு. இதுல 1 2 3 4 5 6 7 லேட்டரல் உருவாயிருக்கு. ஒவ்வொரு லேட்டரலையும் நிறைய இலைகள் உருவாயிருக்கு. ஆனா இப்ப நீங்க புஷ் பேப்பர் வைக்கிறதுக்கு காரணம்னா சீக்கிரமா காய்ப்பு வரும்னு. இதை நல்ல பராமரிப்பு, அந்த உர மேலாண்மை நான் பின்னாடி சொல்றேன். இதை நல்ல பராமரிப்புல இருக்கு. இதுல இப்ப எண்ணி பாத்தீங்கன்னாக்கா 8 திரி உருவாகி இருக்கு. நான் இதை ஜூம் பண்ணி அந்த வீடியோ எல்லாம் காட்டுங்க சார். இது திரி தான், மிளகு திரி தான். இங்க திரி தான், அங்க இருக்கு. இது மிளகு திரி, இங்க மிளகு. இப்ப இது நடவு செஞ்சு நல்ல பராமரிப்புல வைக்கும்போது 5ஆவது மாசத்திலேயே காய்ப்பு வருதுங்கும் போது, அதுவும் நம்ம கீழே இறக்கிட்டோம்னா கீழே இருந்தே காய்ப்பு, கிரவுண்ட் லெவல்ல இருந்தே நம்ம ஒரு 6 அடி உயரத்துக்கு விரும்புறோம்னா அந்த 6 அடியிலே மெயின்டைன் பண்ணும்போது நுனியை கிள்ளிக்கிட்டே இருந்தா அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஒரு கட்டத்துல ரன்னரே ஸ்டாப் ஆயிடும்.
லேட்டரலாவே டெவலப் ஆகும், புஷ் பேப்பராகவே. இந்த மெத்தடுக்கும் புஷ் பேப்பரை டைரக்டா கொண்டு வரதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன் அப்படின்னா இந்த லேட்டர்ல இருந்து வருஷத்துக்கு ஒரு இலை 2 இலை தான் உருவாகும். இதை தான் எடுத்து ப்ரொபகேட் பண்ணி புஷ் பேப்பரா உருவாக்குறாங்க. அந்த புஷ் பேப்பர் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதுவும் 2 இலை 3 இலை தான் வரும். ஆனா அதிகபட்சமா நல்ல பராமரிப்பில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது ஒரு 8-10 இலையை ஒரு வருஷத்துல உருவாக்கும். அதுல வந்து பெரிய காய்ப்பு வராது. ஆக புஷ் பேப்பர் அப்படிங்கிறது கமர்ஷியலா சக்சஸ் கிடையாது. அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரசனைக்கானது. விவசாயிகள் வந்து லாபம் எடுக்கணும்னாக்கா இதை வந்து இறக்கி பிரான்ச் அடிச்சதுக்கு அப்புறம் இறக்கணும். இறக்கிட்டு அதை வந்து நம்ம ரன்னரை டெவலப் பண்ணாம லேட்டரலே டெவலப் பண்ணோம். அது 2 வெவ்வேறு ரகங்களை பண்ணி 2ஐயும் ஏற்றும் போது ஏதாவது சில காரணங்களால செடி வந்து இறந்து போக வாய்ப்பு வரும். அது வந்து ரொம்ப சாதாரணம் மிளகு பயிர்ல விவசாயத்துல. அதை ஏத்துக்கணும் நம்ம. அப்படி இறந்து போனா கூட ஏதாவது ஒரு 2 ரகமா வைக்கும்போது ஏதாவது ஒன்று பிழைக்கும். அப்போ வந்து தொடர்ச்சியா நமக்கு அந்த கொடியில இருந்து மிளகுங்கிறது மகசூல் வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம வந்து ஒரு ஏக்கர்லன்னு பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியான மிளகை பயிரிடணும்னு நினைக்கக்கூடாது. அதிகப்படியான மகசூல் எடுக்கணும். அந்த மகசூல் எடுக்கிறதுக்கு நம்ம கொடி மிளகை பண்ணும்போது 3வது வருஷத்துல நமக்கு ஒரு நல்ல மகசூல் ஆரம்பிக்கும். இப்போ 6 மாசத்துலேயே மகசூல் ஆரம்பிச்சாலும் கூட இதை திரிய கிளியணும். ஏன்னா மொத்த சத்தும் அந்த அடுத்த தலைமுறை ஜென்ரேஷன் தான் அந்த விதைகள், அதுக்கு தான் போகும் இந்த மிளகு கொடியுடைய சத்து எல்லாமே. அப்போ அந்த திரிய கிளி விட்டுட்டோம்னாக்கா நமக்கு இலைகள் நிறைய வந்து கிளைகள் படர ஆரம்பிக்கும். 3வது வருஷத்துலேயே வந்து நமக்கு 3-4 கிலோ மகசூல் வந்து வாய்ப்பா இருக்கும். அது வந்து முழுக்க முழுக்க சாத்தியம்தான். 3வது வருஷத்துல பச்சை மிளகு 3 கிலோங்கிறது முழுக்க முழுக்க சாத்தியம். இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னாக்கா கிலோ வந்து 720 ரூபா மிளகு இருக்கு. அதாவது விவசாயிகள் கிட்ட கொள்முதல் பண்ற விலை அது எப்படி இருந்தாலும் அந்த விலைக்கு எடுத்துக்கிறாங்க. தரம் இல்லையா அதெல்லாம் கணக்கே கிடையாதுங்க. மிளகை பறிச்சு 2 நாள் காய வச்சு 3வது நாள் எடை போட்டாக்கா கிலோ 720 ரூபாய். ஆனா இது வந்து சீசன், இப்ப அறுவடை சீசன். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா பக்கமும் அறுவடை நடந்துட்டு இருக்கு. இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 500 ரூபாய் விலையில தான் போகணும். கடந்த வருட வரலாறுலாம் எடுத்து பார்க்கும்போது ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அப்படிதான் போயிட்டு இருக்கு. அறுவடை சீசன்ல எப்பவுமே கணிசமா விலை குறையும். சில இடங்கள்ல விலை கடுமையா குறைஞ்சிருக்குங்கிறதுனால பறிக்காமலாம் கூட இருந்திருக்காங்க. விலை ஏறட்டும் அப்புறமா பறிச்சுக்கலான்னு. பறிச்சு காய வைக்க முடியாதவங்க எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. காய வைக்க முடிஞ்சவங்க அறுவடை பண்ணி காய வச்சு எடுத்து ஸ்டாக் பண்ணிடுறாங்க. இந்த டைம்ல இந்த விலை போகுது அப்படிங்கும்போது இன்னும் சீசன் முடிஞ்சு ஆகஸ்ட் செப்டம்பர்ல எல்லாம் தாராளமா ஒரு 800, 900 ஏன் 1000 கூட வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 கிலோ 1000 ரூபாங்கிறதெல்லாம் வந்து புதையல் மாதிரி தான். ஆக மிளகு பயிர் நல்ல வருமானமா இருக்கு. அப்போ வந்து நம்ம புஷ் பேப்பருக்கு ஈக்குவலண்டா இதையே புஷ் பேப்பரா மாத்திர முடியும். அப்படி மாற்றும் போது மிளகு பயிர்ல ஒரு நல்ல மகசூல் நல்ல வருமானம்னு எடுக்க முடியும். ஆள் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக நம்ம கீழே வந்து ஒரு 7 அடி 6 அடி விரும்புகிற உயரத்தையே நம்ம மெயின்டைன் பண்ணிட முடியும். இதை நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் பண்ணும்போது வரும். நம்ம வந்து அதாவது சொல்லுவாங்க கீழேயே நுனியை கிளுங்கன்னு. நுனியை கிள்ளணும் அப்படின்னாக்கா வளர்ச்சி அப்படியே நின்றுடும். அது திரும்ப அடுத்த துளிர் வர்றதுக்கு நீண்ட காலம் பிடிக்குது. அதை வந்து எதுவுமே செய்யாம நடவு செஞ்சு அதை வளர்த்து பிரான்ச்சஸ் அடிக்கும்போது கீழே இறக்கிட்டோம்னா வெரி சிம்பிள். அதுல வந்து நம்ம அதிகமான ரன்னரை டெவலப் பண்ணோம்னாக்கா ஒரு நுனியை வந்து நல்ல லேட்டரெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கிள்ளிக்கிட்டே இருந்தோம்னா அது 2மே வரும். லேட்டரெல்லாம் வரும், ரன்னரும் வரும். அந்த ரன்னரை 10 அடி உயரத்துக்கு வேணும்னா அதை வச்சோம்னாக்கா 10 அடிக்குள்ள வந்து பறிக்கிறது சிரமமா எங்களுக்கு தெரியல. அது அந்த மாதிரி சிரமம் இல்லாத பட்சத்துல 10 அடி வரும்போது 5வது வருஷத்துல 10ல இருந்து 15 கிலோ வந்து முழுக்க முழுக்க சாத்தியமானது. நம்ம பராமரிப்பு இதுல ரொம்ப முக்கியமானது. இது இந்த அளவுக்கு வந்து முதல்ல 6 மாசத்திலேயே ஒரு புஷ் பேப்பர் கூட 6 மாசத்துல காய்ப்பு எடுக்காது. ஆனா இந்த கொடி மிளகு 6வது மாசத்துல காய்ப்பு எடுக்குது. இதை திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துறேன். எந்த சயின்டிஸ்ட் வேணாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த கொடியை வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது நடவு செஞ்சு முழுமையா 6 மாசம் ஆகல, 5 மாசம் தான் ஆகுது. அக்டோபர்ல நடவு செஞ்சது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 மாசம் முழுமையா ஆயிருக்கு. 6வது மாசம்னு வச்சுக்கலாம். இதுல வந்து 8 பிஞ்சு இறங்கி இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை தான். இதே அளவுல நம்ம பராமரிச்சோம்னா 3வது வருஷத்துல 3 முதல் 8 கிலோ வரைக்கும் ஒரே கொடியில சாத்தியம். நம்ம 2 கொடியா நடும்போதும் அந்த மகசூல் வந்து குறையாது. நம்ம வந்து ஏக்கர்ல 1000 கணக்குல வந்து செடிகளை புஷ் பேப்பரை நடுறதை விடவும் ஒரு மரத்துக்கு 2 நல்ல இடைவெளி
நல்ல காற்றோட்டம், நல்ல சன்லைட் அந்த மாதிரி டிசைன் பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு ஏக்கர்ல 300-400 கொடிகள் தான், 300-400 மரத்துல தான் கொடிகளை ஏற்றணும். ஒரு மரத்துக்கு 2 கொடிங்கும் போது ஒரு 600-800 கொடிகளை நடவு செய்யும் போது நல்ல மகசூலுக்கு சாத்தியம். நம்ம சொல்லியிருந்தோம் பிரான்ச்சஸ் வந்ததுக்கு அப்புறம் கீழே இறக்கி விட்டு கட்டணும் அப்படின்னாக்கா திரும்ப வந்து ஒரு 3 அடி 4 அடி உயரத்துல தொடர்ச்சியா அதை வந்து நம்ம வந்து ரன்னரை கிள்ளும் போது ரன்னர் டெவலப் ஆகுது. எக்கச்சக்கமான ரன்னர் டெவலப் ஆகும். அதை வந்து நம்ம ரன்னரை வந்து விட்டோம்னா அதுல நிறைய லேட்டரல்ஸ் வடிக்கும். இப்ப பாருங்க, நம்ம ஒரு இடத்துல இங்க பக்கத்துல இருக்கிற கொடியில ஒரு வருடம் 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆன கொடியில ஏராளமான காய்ப்பு, 3வது வருஷ காய்ப்பு முதல் வருஷம் முடிஞ்சோடனே நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எண்ணி பார்க்கும்போது பேர் அதிர்ச்சியா இருக்கு. அதுல அளவே இல்லை, எண்ணவே முடியாதுங்க. இதுல பாருங்க, ஏராளமான பிஞ்சு அடிச்சிருக்கு. நம்ம நுனிய கிள்ளி இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஏராளமான லேட்டரல்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. இது 10 அடி உயரத்தை தாண்டி போயிடுச்சு. ஆனா இதுல வந்து காய்ப்புங்கிறதுக்கு அளவே இல்லை. இது வந்து நல்ல பராமரிப்புல இருக்கிற ஒரு கொடி. இது எந்த சயின்டிஸ்ட வேணாலும் கூட்டிட்டு வந்து, இல்ல விவசாயிகளை கூட்டிட்டு வந்து வேணாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வருடம் 3 முதல் ஒரு 4 மாதம் தான் ஆயிருக்கும். அதுக்கு மேல இது வந்து வாய்ப்பே கிடையாது. வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா, இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சார், இது வந்து ஒரு நெஞ்சு உயரத்துல தான் இந்த லேட்டரல் அடிக்குது. இந்த லேட்டரல்ல தான் பிஞ்சு வரும். அப்ப இதை தான் எடுத்து புஷ் பேப்பரா ப்ரொபகேட் பண்றாங்க. அது உடனே காய்ப்புங்கிறாங்க. உடனே காய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் அது வந்து ஒரு கமர்ஷியல் கிடையாதுங்க, அது ஒரு ரசனை. நம்ம இந்த லேட்டரல் வந்து வருஷத்துக்கு பார்த்தோம், ஒவ்வொரு இலையை தான் அதிகப்படுத்திக்கிட்டே போகும். அப்ப நமக்கு வந்து உடனே காய்ப்புங்கிறது மேட்டர் இல்லை. கொடி நல்லா பெருத்து இருக்கணும். கீழே இருந்தே வந்து இது காய்ப்பு வேணும்னாக்கா இது ஆரம்பத்திலே இறக்கி கட்டியிருந்தா இங்கெல்லாம் லேட்டரலே உருவாகல பாருங்க, ரன்னர் தான் போயிருக்கு. மிளகுல வந்து முழுக்க 4 அடி 5 அடிக்கு வந்து எதுவுமே இருக்காது. அதனால கிளைகள் அடிக்கும் போது கீழே இறக்கி கட்டிட்டாலே வேலை முடிஞ்சதுங்க, அவ்வளவுதான். இது வந்து பேர் அற்புதம். எக்கச்சக்கமான பிஞ்சிங் சார் இதுல. சார் இந்த பக்கம்லாம் காட்டுங்களேன். இந்த இங்கெல்லாம் பிஞ்சு இறங்கிருக்கு. இந்த பக்கம்லாம் இதுல இந்த பக்கம்லாம் பிஞ்சு பாருங்க. இப்ப இது வந்து நல்ல பிஞ்சு இறங்கி இருக்கு. இப்ப இது லேட்டரல். இதுல இருந்து ப்ரொபகேட் பண்ணி, அதாவது உருவாக்கி நம்ம அதை நடவு செஞ்சிருக்கோம். அதையும் பாருங்க. அது வந்து கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு மேல ஆன செடி. அதோடைய வளர்ச்சியையும் பாருங்க. புஷ் பேப்பர் தானே சார்? புஷ் பேப்பருங்க. இது பாருங்க, இது கிளர் செடியா, அது பக்கத்துல வந்து ப்ரொபகேட் பண்ணி நடவு செஞ்சிருக்கோம் புஷ் பேப்பரு. இது பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. இது நல்ல அட்டகாசமான பராமரிப்புல நல்ல இன்புட். அதுக்கு என்ன பராமரிப்பு, அந்த பக்கத்துல வந்து 10 அடி உயரம் போன அந்த மிளகு கொடிக்கு என்ன இன்புட் கொடுத்தோமோ அதே இன்புட் தான் இதுக்கும் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே முழுக்க சொட்டு நீர்ல தான் போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய வளர்ச்சியை பாருங்க எப்படி இருக்குன்னு. இது இவ்வளவுதான், ஒரு வருஷத்துக்கு 2 இலை 3 இலை, இவ்வளவுதான் இதோடைய வளர்ச்சி. கட் பண்ணி வச்சு. ஆமாங்க. இது புஷ் பேப்பர்னா அப்படிதான் எங்கேயுமே. அதாவது மிளகு உற்பத்தியை 3 விதத்துல பண்ணலாம். ஒரு கொடி மேல ஏறி நல்ல காய்ப்புல இருக்குதுன்னா அதுல வந்து ரன்னர்ல இருந்து எடுத்து நாத்துகளை உருவாக்குவாங்க. தரக்கொடின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. லேட்டரல் கிளைகள்ல இருந்து உருவாக்குறது, கிளைகள்ல தான் காய் அடிக்கும். அதை வந்து உருவாக்கி வளர்த்தோம் அப்படின்னாக்கா அதுல காய்கள் வர்றது வந்துகிட்டே தான் இருக்கும். அது உடனடியே காய்ப்பு வரும். ஆனா அது வந்து கமர்ஷியலா பிரயோஜனமா இருக்காது. அடுத்து டாப் ஷூட். இது வந்து பாருங்க 8 மாச கொடியில என்ன வளர்ச்சி இருக்குன்னு, அதே 6 மாச கொடியில காயே வந்துருச்சு. அதுல 8 காய் இருக்கு. இன்னொன்னு இப்ப டாப் ஷூட், அதையும் பார்த்துடலாம் வாங்க. இது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டாப் ஷூட்ல இருந்தும் நாத்துகளை உருவாக்க முடியும். எப்படின்னா ஒரு நல்ல ஒரு 20-30 அடி உயரம் போயிருக்குன்னு வைங்களேன், அதோடைய உச்சியில இருக்கிறத வந்து அந்த மிளகு கட் பண்ணி நம்ம வந்து நாத்தா உருவாக்கி வச்சோம் அப்படின்னாக்கா அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா கீழே இருந்தே பிரான்ச்சஸாவே வரும். அப்போ வந்து நல்ல காய்ப்பா இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை வந்து பண்ணி ட்ரையல் பார்த்தோம். இங்க வந்து நம்ம பார்த்தோம். இதை பாருங்க, இது வந்து கிளைகள் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு பெட்டர் பர்ஃபார்ம் எல்லாம் பண்ணல. இது வந்து டாப் ஷூட்ல இருந்து எடுத்தது. டாப் ஷூட்ல இருந்து எடுத்தது. இது பாத்தீங்கன்னாக்கா கீழே இருந்த கிளைகள் வருது.
ஆனால் இது வந்து நல்ல காய்ப்பா ஒரு நல்ல பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லவே முடியாது. நம்ம நிறைய ரகங்கள்ல இருந்து டாப் ஷூட் எடுத்து நம்ம ப்ரொபகேட் பண்ணி அதாவது நாற்றுகளை உருவாக்கி பண்ணோம். டாப் ஷூட் வந்து பெட்டரா இல்லை, புஷ் பேப்பர் பெட்டரா இல்லை, ரன்னர்ல இருந்து எடுக்கிறது மட்டும்தான் எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ். என்னுடைய அனுபவத்துலையும் சரி, விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டாலும் அது வந்து அவங்க உறுதிப்படுத்துவாங்க. இன்னொரு இதை பாருங்க, இதுவுமே டாப் ஷூட்ல இருந்து எடுத்தது தான். இதுவுமே 1 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. இது வந்து ஒன்றும் பெரிய பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. கிளைகள் உருவாகி இருக்கு. இது வளர்ச்சி வந்து புஷ் பேப்பரை காட்டிலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனால் ரன்னரை விட வளர்ச்சிங்கிறது சிறப்பான வளர்ச்சி எதுலையுமே இருக்க முடியாது. ஒரு கமர்ஷியலா மிளகு பயிரிடணும்னா அது முழுக்க முழுக்க கொடி மிளகு தான். அந்த கொடி மிளகு வளர்ப்பு முறைகளையும் நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்தே காய்க்கிற மாதிரி கொண்டு வந்து பண்ணும்போது ஒரே வருடத்துல முழுக்க நமக்கு பாருங்க 6 மாசத்துலயே காய்ப்ப ஆரம்பிச்சது. அது முழுமையா 1 வருடம் அடுத்த மழைக்காலம் வரும்போது அது மிளகு தோட்டமாவே மாறிடும். ஒரே வருஷத்துல மிளகு தோட்டமாகணும், நமக்கு மிளகு வந்து 3வது வருஷம் மிகச்சிறந்த அறுவடை கிடைக்கணும்னா ஒரே சாய்ஸ் வந்து கொடி மிளகு. அந்த கொடி மிளகும் நல்ல இடைவெளி கொடுக்கணும். மினிமம் குறைஞ்சபட்சம் 8ல இருந்து 10 அடி 12 அடி கொடுக்கலாம். அதை தாண்டி இடைவெளி தேவையில்லாதது, அவசியம் இல்லாதது. நம்ம இடையில வந்து முழுக்க கிளர்சடியாவை பண்ணா கூட சரி, நம்ம 6 அடிக்கு ஒரு 7 அடிக்கு ஒரு கிளர்சடியா பண்ணியிருந்தாலும் நம்ம 1 விட்டு 1, ஒரு வரிசை விட்டு ஒரு வரிசை, அதுலயும் 1 விட்டு 1, அப்போ வந்து 12 அடிக்கு 1 அப்படிங்கிற இதுல முழுக்க கொடி மிளகை நடலாம். எதிரெதிர் திசையில 2 ரகங்களை நடலாம். மீதியை வந்து மல்ச்சிங்காகவும் நிழலுக்காகவும் அதை தொடர்ச்சியா நம்ம ப்ரூனிங் பண்ணும்போது அதிகமான இலைதழைகள் கிடைக்கும். நமக்கு வெயில் காலத்துல வந்து சரியான நேரத்துல வந்து நமக்கு ப்ரூனிங் பண்ணும்போது மழை காலத்துல எந்த அளவுக்கு வந்து அடர்த்தியா நல்ல நிழலோட இருக்குதோ அதே நிழலை தொடர்ச்சியா நம்ம வந்து கொண்டு வர முடியும். கிளர்சடியாவை பத்தி அது ஒரு பெரிய சாப்டர். கிளர்சடியா ரொம்ப சிறப்பானது. அதுல நிறைய பிரச்சனைகளை விவசாயிகள் சந்திக்கிறாங்க. அதை வந்து இன்னொரு முழுமையான காணொலியை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மிளகு நல்ல காய்ப்பு வரணும், தரமான காய்கள் வரணும், அந்த திரி வந்து ஸ்பைக் வந்து நீளமாக வரணும், அந்த பெரிஸ் வந்து நல்ல திரட்சியாக பெருசாக இருக்கணும், நல்ல எடை வரணும்னா ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே பராமரிப்புங்கிறது ரொம்ப அவசியமானது. தொடர்ச்சியா ஒரு நாள் விட்டு செடி ஆரம்ப கட்டத்துல நடவு செய்யும் போது நடவு முறைகள்லையும் இருக்கு. நல்ல குழி ஆழமா எடுத்து மதர் சாயிலே நடாம ஃபீல்டு சாயில் நம்ம வந்து நல்ல தொழு உரம், அது கூட வந்து நமக்கு பொட்டாஷ் பாஸ்பேட் அதாவது பொட்டாஸ் மொபைலைசிங் பாக்டீரியா, பாஸ்பேட் மொபைலைசிங் பாக்டீரியா, சூடோமோனாஸ், விரிடி, இந்த மாதிரி ஃபங்கிசைடு இது எல்லாத்தையும், அப்புறம் வேம் இது வேர் வளர்ச்சிக்கானது எல்லாத்தையும் போட்டு அந்த தொழு உரத்தை நல்லா 1 மாதம் அளவுக்கு வந்து நம்ம நிழல்ல நல்லா ஈரம் பண்ணி வச்சு அந்த பாக்டீரியா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி மீன் அமிலம், ஈயம் கரைசல் நமக்கு எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு நல்லா டெவலப் பண்ணி அதை 1 மாசத்துக்கு நிழல்ல வச்சிருந்தா அதை எடுத்து நல்ல பெரிய குழியா எடுத்து அது கூட ஈக்குவல் ரேஷியோவில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நடவு செய்யும் பொழுது நல்ல வளர்ச்சி இருக்கும். அது வளரலன்னா கூட அந்த வேர் டெவலப் ஆகிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும். அப்போ வந்து வேர் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி இருக்கும். 5 நாள்ல இருந்து 8 நாளைக்கு ஒரு இலை வளர்ந்துகிட்டே இருக்கும். அது வளரும் போது 2 மாசத்துல பாத்தீங்கன்னா 6 அடி உயரம் வந்துடும், பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை கீழே இறக்கி கட்டி நல்ல இன்புட் தொடர்ச்சியா கொடுக்கும்போது ஒரு 3/4 அளவுக்கு நிழல் இருந்து 1/4 அளவுக்கு தான் வெயில் இருக்கணும். அந்த மாதிரியான பராமரிப்புல இருக்கும்போது செடியுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். இதுல நல்லா காய்க்கணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பொட்டாஷ் தான். பொட்டாஷ் வந்து மொபைலைசிங் பாக்டீரியாவா கொடுக்கலாம், மண்ணில் கொடுக்கலாம், இலை மேல ஸ்ப்ரே கொடுக்கலாம். இந்த மிளகுல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். வளர்ச்சி இல்லாமல் நின்று போகும். தான் இங்கே காட்டுங்களேன். இது வந்து மெக்னீசியம் டெஃபிஷியன்சி. இந்த இலை இப்படி வெளுத்திருந்தாலே இது வயநாடன் ரகம். இது வந்து பாருங்க, இந்த இலை பாருங்க, இந்த இலை எப்படி இருக்குன்னு நல்லா கரும்பச்சையா இருக்கு. இது வெளுத்திருக்கு. இது வந்து மெக்னீசியம் டெஃபிஷியன்சி. மெக்னீசியம்ங்கிறது சும்மா கொஞ்சோண்டு லைட்டா 1% 2% கொடுத்தாலே இந்த இலை வந்து ஒரு 10 நாள்ல வந்து பச்சைக்கு திரும்பிடும். நமக்கு இது நல்ல திரி நீளம் வரணும், காய்கள் திரட்சியா வரணும், எடை வரணும் அப்படின்னாக்கா ஒரே ஆப்ஷன் பாஸ்பேட் பொட்டாசியம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா. இது ரெண்டையும் வந்து இலை வழியாகவும் கொடுக்கணும், தரை வழியாகவும் கொடுக்கணும். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா நம்ம ஷெட்யூல் போட்டு வச்சுக்கணும். தொடர்ச்சியா ஒரே உரத்தை கொடுக்க கூடாது. வாரம் ஒரு முறை வந்து
ஒரு இன்புட்டை கொடுக்கணும். அந்த இன்புட் ஏன் வாரம் ஒரு முறை அப்படின்னா, ஒரு இன்புட்டை கொடுத்தோம்னா அது வேலை செய்யறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அடுத்த நாள் கொண்டு போய் இன்னொரு இன்புட்டை கொடுக்க கூடாது, நம்ம கிட்ட இன்புட் இருக்குன்னு சொல்லி. நம்ம வந்து என்ன இருக்குதோ அதை கொடுக்கலாம். நல்லா காய்க்கணும், நல்ல நீளம் வரணும்னாக்கா நமக்கு ஹியூமிக் ஆசிட்ங்கிறது ரொம்ப அவசியமானது. மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அவசியமானது. நம்மக்கிட்ட இதை வந்து ஷெட்யூல் பண்ணி வாரம் ஒரு முறை மீன் அமிலம், ஈயம் கரைசல், இந்த பொட்டாஷ் பாக்டீரியா, பாஸ்போ பாக்டீரியா, விரிடி, இதெல்லாம் மாதம் ஒரு முறை எல்லாமே போயிருக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணிக்கணும். தொடர்ச்சியாக வந்து இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து காஸ்ட் ரொம்ப முக்கியமானது. காஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 to 15,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது அது 3வது வருஷத்துலேயே நம்ம வந்து காஞ்ச மிளகு 1 டன் எடுக்க முடியும். அதை மார்க்கெட் விலையை பார்க்கும்போது இந்த 10,000 15,000 அப்படிங்கிறது ஒரு விஷயமாவே இருக்காது. எப்படி பார்த்தாலும் மழை காலத்தில் இப்போ கவர்மெண்ட்டே வந்து சொல்றாங்க என்னன்னா, மழைக்காலத்துடைய ஆரம்பத்தில் வந்து மென்டாலாக்சில் மேன்கோசிப் கொடுங்க, காப்பர் ஆக்சிக்ளோரைடு வந்து மலையுடைய உச்சத்தில் இருக்கும்போது கொடுங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து அழுகல் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும் மழை காலத்தில். அதனால நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்து ஆர்கானிக்காக போகும்போது வந்து இது வராமையே தடுத்துட முடியும். ட்ரைகோடர்மா ஹர்சானியம்லாம் கொடுக்கும்போது தீவிரத்தை வந்து பண்ண முடியும். ஒருவேளை தீவிரம் அடையும் போது செடி போனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால்தான் நம்ம ரெண்டு கொடியாக நட சொல்கிறோம். வாரம் ஒரு முறை இன்புட்டு, ஒரு முறை ஹியூமிக்கு, ஒரு முறை மீனமிலம், ஒரு முறை மைக்ரோ நியூட்ரியன்ஸு, ஒரு முறை விரிடி, இப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம கொடுக்கும்போது காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் 800 ரூபாய் அப்படின்னா கூட வருஷத்துக்கு வந்து ஒரு 8,000 to 10,000 தான் வரும். இது பண்ணும்போது சிறப்பாக ஒரு செலவு செஞ்சுருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கு பிரயோஜனம் இருக்கும். ஒரு ஏக்கரில் நடவு செய்யும்போது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 to 25,000 வரும் நமக்கு. அது ஒரு டிராக்டர் குப்பை இதெல்லாம் கணக்கு போடும்போது மிளகு விவசாயம் அளவான செலவை செய்யும்போது மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு வழிவகுக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கலாம். இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும்போது அவசியம் கட்டாயம் வந்து நமக்கு இதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாத்துக்கும் திரும்ப இன்னொரு முழுமையான காணொலியாக கூட நம்ம வந்து விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.